விண்வெளி ஆய்வில் ஈடுபடுவோருக்கான உணவாக பயன்படும் சுருள்பாசி தயாரிப்பில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அகதிகள் முகாம் முன்னணியில் உள்ளது. நாடு விட்டு நாடு வந்தவர்களுக்கு நலம் சேர்க்கும் சுருள்பாசி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விண்வெளி ஆராய்ச்சியாளர்களின் பிரதான உணவான ஸ்பைருலினா எனப்படும் சுருள் பாசி ஏராளமான ஊட்டச்சத்துகள் உள்ளன. சுருள் பாசி எனப்படுவது நேரடியாக கண்ணுக்கு தெரியாத நீல பச்சை நிறமுடைய நீரில் வாழும் நுண்ணிய தாவரமாகும். இதில் 55.65 விழுக்காடு புரத சத்து உள்ளதாக கூறப்படுகிறது. சுருள் பாசியால் மட்டுமே சத்து குறைபாட்டை முழுமையாக போக்க முடியும் என ஐநா சபை கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சுருள் பாசியை திருப்போரூர் அடுத்த நத்தம் பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் ஈழ ஏதிலியர் மறுவாழ்வுக் கழகம் சார்பில் வளர்த்து அதிக லாபம் ஈட்டி வருகின்றனர். முதலில் தங்கள் குழந்தைகளின் ஊட்ட உணவுக்காக உற்பத்தி செய்ய தொடங்கியவர்கள் அதன் பிறகு அதனை லாபகரமான தொழிலாக மாற்றியுள்ளனர். ஒரு நாளைக்கு குறைந்தது 1000 to 2000 ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய வகையில் அந்த சுருள் பாசி சொல்லக்கூடிய நீர்க்கீரையை உற்பத்தி பண்ணி அதை பதப்படுத்தி அதை மதிப்பேற்றம் செய்து மக்களுக்கு உணவாக கொடுத்து கொண்டு சுருள் பாசி வளர்ப்புக்கான பயிற்சியை மதுரையை சேர்ந்த அறக்கட்டளை ஒன்றில் இருந்து பெற்றதாக கூறும் ரத்தின ராஜசிங்கம் தற்போது 18 தொட்டிகளில் அவற்றை வளர்த்து வருகிறார். 10க்கு 20 அந்த அளவில் 200 சதுரடி இருக்கக்கூடிய தொட்டி அளவில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு காய்ந்து போன பாசி 6 to 8 கிலோ வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். அந்த 8 கிலோ பாசியை அப்படியே நேரடியாக விற்பனை செய்தால் குறைந்தது 8000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே நம்ம மதிப்பேற்றம் செய்து ஒரு கேப்சூலாகவோ இல்லை ஜூஸாகவோ டேப்லெட்டாக போட்டோம்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும் அந்த ஒரு டைமில். தினமும் காலையில் எழுந்தவுடன் சுருள் பாசி பவுடரை 2 கிராம் எடுத்து 1 டம்ளர் நீரில் சர்க்கரை எலுமிச்சம்பழம் சேர்த்து குடித்தால் உடல் பலம் பெறும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான புரதச்சத்து இன்னைக்கு வேறு எந்த நீங்கள் ஒரு காய்கறி எடுத்துக்கொண்டாலோ அல்லது இறைச்சி வகைகளை மீன்கள் எடுத்துக்கொண்டாலோ அதில் இருக்கிற சத்துக்களை விட 1 கிராமில் 55 to 70% வரையிலான புரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதுவும் உடனடியாக ஜீரணிக்க தன்மை கொண்ட ஒரு புரோட்டீன் வகை. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைய இருக்கு இந்த நீர்க்கீரையில. சத்தான உணவுப் பொருட்களை தேடிச் சென்று அடையாளம் கண்டு அவற்றை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களில் இந்த சுருள் பாசியும் ஒன்று என்றால் அது மிகையல்ல.